கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் 12வது அனுபூதியை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார்? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு ஒரு அழகான பாட்டு. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. வழக்கம் போல் அவர் முருகனை வர்ணனை செய்வார், பிறகு தன் அனுபூதியை சொல்வார். இப்படி தான் பாட்டுக்கெல்லாம் எழுதுது. முருகனை எப்படி சொல்கிறார்? செம்மான் மகளை திருடும் திருடன். அந்த முருகன் எப்படிப்பட்டவன்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இப்போ முருகன் எப்படிப்பட்டவனா? பிறக்காதவன் இறக்காதவன். அது ஒன்றும் பெருசாக நான் சொல்கிறதுக்குள்ள உங்களுக்கே தெரியும். பெம்மான்னா அளவற்றவன் அர்த்தம், பூமா அப்படின்னு அர்த்தம். பூமா அப்படின்னு பேர், பூமானே அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து பூமான், எம்பெரும் பூமானே பந்தளத்தரசே அப்படின்னு ஐயப்பனை கூப்பிடுவாங்க. அது பூமான் அப்படின்னு தமிழ் எழுதிடுவாங்க, பூமான் அப்படின்னு அர்த்தம். அது தமிழில் பெம்மான் அப்படின்ற, பெரியவன், பெருமாள், பெம்மான் அப்படின்னு. அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளாகிய முருகன் அவன் பிறவாதவன் இரவாதவன். கடவுளே பிறந்தாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன கந்தருடைய வரலாறை பார்க்கும்போது இந்த சூரபத்மனை கொல்றதுக்காக பிறந்தாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது அவருக்கு பிறந்த நாள் இருக்குதே. அவர் நம்ம வந்து கார்த்திகேயன் பிறந்த நாள், கார்த்திகை நட்சத்திரம்லாம் சொல்கிறோம். அவன் பிறவான் இரவான்னு சொல்கிறாரு. இவரே சொல்கிறாரு, அவர் நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவன், கனலில் தோன்றி புனலில் வளர்ந்தவன், நெருப்பிலேருந்து தோன்றி தண்ணியில் முளைச்சான். இப்போ புராணங்களில் அவருக்கு பிறப்பையும் இறப்பையும் சொல்லலாம். பிறப்பை சொல்கிறாங்க, இறப்பை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அவர் தான் குமரனாச்சு, எப்போவுமே இளமையில் இருப்பார், வயசே ஆக மாட்டார். உண்மையிலே நம்ம கந்தர் அனுபூதியை எப்படி பார்க்குறோன்னா, கதை ரூபமாகவும் நம்ம பார்க்குறோம், தத்துவ ரீதியாகவும் மெய்ப்பொருள் வழியாகவும் நம்ம பார்க்கணும். கதை ரூகியாக பேசுகிறவங்க அவர் பிறக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? அத்வைத வேதாந்தத்துலேருந்து பேசணும் இல்லையா? நம்ம தத்துவ ரீதியாக தானே பார்க்கணும், மெய்ப்பொருளோடு பேசணும். அதனால் இந்த இடத்துல அவர் முருகன் பிறக்கவே இல்லை. சரி, முருகன் போன்றவங்கெல்லாம் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாமளும் பிறக்கவில்லை. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் பிறப்பு இருக்குது. இந்த தேதியில் நான் பிறந்தேன், சுதந்திரம் வாங்கிறதுக்கு சுதந்திரம் வாங்குறானே தான் நான் பிறந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் பிறந்து 70 வருஷம் ஆச்சு, நான் பிறந்து 40 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. யாருமே பிறக்கலை. சரீரம்தான் பிறகுது, சரீரம்தான் சாகுது. அந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம், இன்னொரு சரீரம் எடுத்துகிட்டு பிறக்கிறோம், இன்னொரு சரீரத்தை, அந்த சரீரத்தில் இறந்து இன்னொரு சரீரம் போகிறோம். இப்படி எத்தனை சரீரம்? சிலர் சொல்கிறாங்க 7 தடவை பிறப்போம் அப்படின்னு. 7 தடவை பிறந்தோம்னா முடிஞ்சிருமா கதை? அப்படிலாம் கிடையாது. எழுபிறப்பும் அப்படின்னா ஒவ்வொரு பிறப்பும்னு அர்த்தம். எழுந்த பிறப்பு, ஒவ்வொரு எழுபிறப்பும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஒவ்வொரு முறை பிறந்தாலும் இந்த கற்ற அறிவு உனக்கு பயன் தருண்டா அப்படின்னு. 7 பிறவி இல்லை, எந்த பிறவி எடுத்தாலும் நீ அறிவாளியாக தான் பிறப்பான், முட்டாளாக பிறக்கவே முடியாது. ஏன்னா பிறகுறது அறிவு தான். அப்போ திடீர்னு முட்டாளாகிடுவானா? போன பிறவியில் பெரிய பண்டிதன், இந்த இடத்துல முட்டாளாக்க முடியுமா? முடியாது. அதனால் ஒரு தடவை நீ கல்வி கற்றினா மறுபடியும் நீ வந்து மூடனாக இருக்கவே முடியாது. புரியோ புரியலையோ அத்வைத வேதாந்தம் கற்றுக்கிட்டினா அடுத்த பிறவியில் கட்டாயம் நீ புரிஞ்சுக்குவ. மறுபடியும் வேற ஒரு மிருகமாவெல்லாம் போக மாட்டேன். அறிவுடையவன் எப்பொழுதுமே அறிவால் தான் பிறப்பான். உணர்வுடையவன் எப்பொழுதும் உணர்வோடு தான் பிறப்பான். அதுவும் சேர்ந்து தான் பிறக்கும். அறிவு இருக்குது சார், ஆனால் இவ்வளோ கோவப்படுறாருன்னா
அப்போ அறிவும் உணர்வும் சேர்ந்தவன் தானே மனிதன். அறிவும் உணர்வும் சேர்ந்தவன். அறிவு தனி, உணர்வு தனி. உணர்வுகளெல்லாம் கோபம், பயம், காமம் போன்றது. அறிவு என்பதெல்லாம் நம்ம கற்ற கல்வி, மொழி மூலம் கற்றுக்கொண்டது. இவ்வாறு நாமும் கூட முருகன் மாதிரி தோன்றவே இல்லாதவர்கள், முடிவும் இல்லாதவர்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு பிறக்காத ஒரு நிலை வந்துடும். அப்போ அவங்க அழிஞ்சிடுவாங்களான்னா அப்போ இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கடவுளாக இருப்பாங்க, ஜீவனாக இருப்பாங்க. அதனால் எதுவுமே அழிவதில்லை. நீயும் அழிவதில்லை, நானும் அழிவதில்லை. இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருமானா அழிவது போல தெரியும், மறுபடியும் தோன்றும். இந்த ஒரு காலத்தில் இந்த எல்லா பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லா மக்களும் போயிடுவாங்க. மறுபடியும் உற்பத்தி பண்ணுவார் நம்மளை எல்லாரையும் சேர்த்து. நம்ம ஊர் ஜனங்க எல்லாம் வரும் நமக்கு. அதனால் நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது, எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியாது. பயப்படவே வேண்டாம். முருகன் மட்டும்தான் பிறவான் இரவான்ல. இந்த பிரபஞ்சமும் கல் மண் எல்லாமும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, மாறிக்கொண்டிருக்கலாம். நாமும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முருகன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, மாறுவதும் இல்லை. அது ஒன்று தான் வித்தியாசம். எல்லாமே பிறந்து இறக்கின்றன, மாறுகின்றன. ஆனால் கடவுள் மட்டும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் மாறுவதும் இல்லை. ஜீவர்கள் எல்லாரும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, ஆனால் மாறிக்கொண்டிருப்பார்கள். அப்போ மாற்றமுடைய ஒரு நித்தியம் இருக்குது, மாற்றம் இல்லாத நித்தியம் இருக்குது. அதை சொரூப நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரவாக நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் பிரவாக நித்தியத்தில் வரும். கடவுள் சொரூப நித்தியத்தில் இருக்கிறார். இந்த அடிப்படையில் நம்ம இந்த முருகன் பிறவான் இரவான்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முதல் வரி, செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செம்மான்னா சிவப்பு மான். மானில் வந்து பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய மானை நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம். மாயமான், மாரீசன் மாயான மானாக வந்து சீதைக்கு ஆசைப்பட்டு அவ ராவணனுக்கு அடிபட்டா. இந்த இடத்துல செம்மானாக, செவந்த மானாக இவள் பிறக்கிறாள். மானுக்கு பிறக்கிறாள். மானுக்கு மனுஷ குழந்தை பிறகுது. மனுஷ குழந்தை மனுஷன் தானே பிறக்கணும். ஆனால் வள்ளி அப்படி இல்லை, மான் பெற்றெடுத்தது. அப்படி ஒரு வரம் அவங்களுக்கு. சிவமுனிங்கிறவர் இந்த சுந்தரவல்லின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுடைய மகள் முருகனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அதனால் அவள் செய்த தவம், நான் முருகனை கல்யாணம் செய்ததுன்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கிறா. நீ தவம் செய்ய, அவனை ஒன்று பிறக்கலான்னு. தவம் செய்தால் பூமியில் பிறக்கணும். அவர் இந்திரலோகத்தில் தேவியான கல்யாணம் பண்ணிக்கிட்டார், மேல் உலகத்தில். பூமியில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை. இப்போ நமக்கு முருகன் வேணும் இல்லை. அதனால் நம்ம ஊருக்காக வந்து திருச்செந்தூரில் சூரபத்மனை கொன்று வள்ளியையும் நமக்கு திருமணம் செய்து பழமுதிர் சோலையில் அவர் சந்தித்து அவரெல்லாம் பண்ணிக்கிறார். சரி, எல்லாம் இங்கே நடந்தது தான், தமிழ்நாட்டில். ஆச்சரியமாக இருக்குது. அந்த வள்ளிக்கு சிவமுனி என்றவர் அவளை பிறக்க வைக்கப்பதற்காக மானுக்கு கர்ப்பம் தருகிறார். குழந்தையில் அந்த கர்ப்பத்தில் இருக்கும்படி செய்து அவள் பிறக்கிறாள். அந்த வள்ளியை வந்து நம்பி என்பவன் வளர்க்கிறான், ஒரு வேடவன். அந்த வேடவன் வீட்டில் அவன் வளர்ந்து கன்னி பெண்ணாகி புனைவனம் காத்துட்ருக்கும் பொழுது முருகன் வந்து இரவோட இரவாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் தான் மாமனார் வீட்டுக்கே போகிறார். அப்படி மாமனாருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணதுனால திருடன்னு சொல்கிறார். மகளை திருடி கொண்டான். நம்மளை கொடுத்தோம்னா தானம், கன்னிகா தானம்ங்கிறோம். தேவியான கன்னிகா தானமாக பெற்றார். இங்கே அவர் கொடுப்பாருன்னு தெரியாது. அதனால் இவர் வந்து இவராக எடுத்துக்கொண்டால திருடன், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். செம்மான் மகளை திருடும் திருடன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இந்த திருடன் என்ன பண்ணுவான், தங்க நகையெல்லாம் திருடுவான். வீட்டில் ஒரு நகையை வந்து வாங்கிறதுக்கு ஒரு நாள் கூட செலவு பண்ணுவாங்க. கடைக்கடையாக ஏறுவாங்க. ஒரு நெக்லஸ்ஸு, வளையல், கம்மல், நெத்திச்சுட்டி, காப்பு, இப்படியெல்லாம் நம்ம வாங்கும்பொழுது மணிக்கணக்காக கடையில் உட்காந்து பேரம் பேசி அதனுடைய டிசைன்லாம் பார்த்து
இது இல்லைங்க அடுத்த வாரம் வரும் அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணி அடுத்த வாரம்லாம் வந்துடும். இப்படி சிறுக சிறுக சேர்த்த நகையை ராத்திரியில் திருடன் தேர்வு செய்து செலக்ட் பண்ணி எடுக்கிறான்னு அப்படியே அள்ளி போட்டு போயிடுவான். அவனுக்கு டிசைன் பற்றி கவலை இருக்குதா? அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் அதில் என்ன பார்க்குறான்? தங்கத்தை பார்க்குறான். நாம் என்ன பார்க்குறோம்? நகையை பார்க்குறோம். எதுக்கு உண்மையான மதிப்பு? தங்கத்துக்கா நகைக்கா? தங்கத்துக்கு தான் மதிப்பு. அப்போ மதிப்பு இருக்கிறத பார்க்குறவன் தானே அறிவாளி. அதோடைய உருவத்தை பார்த்து ஏமாறுறவன் முட்டாள் தானே. உருவத்தை பார்த்து ஏமாறுறவன் உள்ளே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் உருவத்தில் மயங்கி போயிடுறான். இப்போ நகைகளில் மயங்கி போய் நாமெல்லாம் இருக்கும் பொழுது மெய்ப்பொருளை காண்பவன் யார்? அப்போ திருடன். அவன் பேர் கள்வன். உள்ளம் கவர் கள்வன். நம்ம எவ்வளோ வேணால் வேஷம் போடலாம், அலங்காரம்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளம் கபட நாடகம் போட்டுட்ருக்கலாம். ஆனால் வெளியே பார்த்தோம்னா அவன் சாது மாதிரி இருப்பான், பெரிய அறிவாளி மாதிரி இருப்பான், அன்புள்ளவனாகவும் இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பான்? கபட நாடகம் போடுறவனுக்கு ஆஷாட புத்தியாக இருப்பான் இல்லையா? நமக்கு தெரியாது. நாமெல்லாம் அவனுடைய உடம்பையும் பார்த்து அழகையும் பார்த்து செல்வத்தை பார்த்து ஏமாந்துடுவோம். ஆனால் கடவுள் என்ன பார்ப்பார்? உள்ளே பார்ப்பார். ஏன்னா அவர் திருடன். உள்ளே பார்ப்பார். நீ யாருங்கிறத உள்ளே திறந்து தான் பார்ப்பார். நீங்கள் நம்ம வெளியே பார்த்து நல்ல விலை பேசிடுவாங்க, ஆனால் உள்ளே பார்த்தோம்னா விலைக்கே ஆகாது. வெளியே பார்த்தா விலையே போகாது, ஆனால் உள்ளே பார்த்தா விலை மதிப்பற்றதாக இருக்கலாம். சில பேர் முகத்தையே பார்த்து செல்வத்தை பார்த்து வண்டி வாகனம்லாம் வச்சுக்கிறத பார்த்து பொண்ணை கொடுத்துட்றாங்க. அப்புறம் கடைசியில் உள்ளே பார்த்தோம்னா தான் அவன் வந்து அயோக்கியனாக இருக்கிறான். சில பேருக்கு முன்னுமே இல்லாதவங்க, அப்பா அம்மா இல்லாதவன், ஆனால் படித்தவன், ஒழுக்கமானவன், வாட்ட சாட்டமாக இல்லாவிட்டாலும் ஏதோ இருக்கிறான். அவனுக்கு பொருளாதாரமெல்லாம் இல்லை, அவனுக்கு வண்டி வாகனம் எதுவும் இல்லை. அதை பார்த்து அவனுக்கு கல்யாணமே யாரும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த வீடு கூட இல்லை அப்படின்னு அவனை வந்து நிராகரிச்சிடறாங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத உண்மையாக பார்த்தோம்னா கடவுள் அவனை தான் தேர்ந்தெடுப்பார். இப்போ கடவுள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா, திருடனை மாதிரி வெளியே இருக்கக்கூடிய அலங்காரத்தை விட்டு மனசில் இருக்கக்கூடிய தூய்மையை தான் பார்க்குறாரு. அப்போது தங்க நகை வாங்குறவங்க கூட அழகான டிசைனாக இருக்குதுன்னா வாங்குறான், தேய்ச்சி பார்த்து உண்மையான தங்கமானு தான் எடுக்கிறான். நீங்கள் பித்தளையில் எவ்வளோ அழகழகான நிர்ணயம் பண்ணாலும் தேய்ச்சி பார்த்து தூக்கி போட்டுடுவான். அதனால் இறைவனுக்கு கள்வன்னு பேர், உள்ளம் கவர்கள். அதனால் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாரு, செம்மான் மகளை திருடும் திருடன்னா. அங்கே வள்ளி எத்தனையோ திணைப்படத்தில் பெண்கள் இருந்தாலும் வள்ளியை கண்டுபிடிச்சிட்டா இருப்பாருங்க. அப்போ தான் வள்ளிக்குள்ளே யார் இருக்கிறாங்க? அந்த சுந்தரவள்ளி இருக்கிறா. சுந்தரவள்ளியை கண்டுபிடிக்கிறார். அதனால் அவர் திருடன். அத்தனை பொம்பளையில் விட்டு இதை போய் திருடிட்டு போயிருக்கிறானே. அவன் பிறவான் இரவான். இது வரைக்கும் நமக்கு முருகனை பற்றி நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அடுத்தது இந்த முருகன் முக்கியமானது. அந்த அனுபூதியிலேயே இந்த வர 51 பாட்டிலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு இது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து இத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா இரு சொல்லற அப்படின்னு. இந்த அருணகிரிநாதர் இள வயசில் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவராக, கடவுள் மேலே அப்போ பக்தியெல்லாம் இருக்கும், இருந்தாலும் அவருக்கு அதீதமான உலக ஆசை இருந்தது. பொருள் செலவு பண்ணி பகட்டாக வாழணும். மைனர்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் ஒரு கழுத்தில் எல்லாம் தங்க செயின் போட்டுவாங்க, அந்த மாதிரி சினிமாவில் வர்ற மாதிரி அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் அருணகிரிநாதர். ஏன்னா செல்வந்தர், ஆசை வயப்பட்டு செலவு செய்தவராக, பொருளாதாரத்தை திரட்டாதவராக, வெறும் இன்பன்னு குறிச்சி உடையவராக வாழ்ந்துட்டார். கடைசியில் கையில் காசே இல்லை. சில பேர் மதுபானம் பழகிட்டவங்களுக்கு எல்லா பொருளையும் விற்றுடுவாங்க, கையில் ஒன்றும் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய சட்டி பானை எல்லாத்தையும் கூட கடையில் கொண்டு போய் வச்சுடுவாங்க. அப்புறம் திருட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நிலைக்கு இந்த போக அடிமை அவனை தள்ளிடுச்சு. அருணகிரிநாதர் என்ன பண்ணார்? நமக்கு இந்த வாழ்க்கையின் மேல் வேண்டாம், இவ்வளோ ஒரு அற்பமான வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு திருவண்ணாமலையில் கோயிலில் கிளி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது. அதை தாண்டி தான் பின்னாடி வந்து நமக்கு அருணகிரிநாதர் இவர் அருணாச்சலேஸ்வரர் இருப்பார். உண்ணாமலை அம்மாளும்
அருணாச்சலேஸ்வரர் இருப்பார். அந்த கிளி கோபுரத்தில் மேலே ஏறுறார். இந்த சிலையெல்லாம் பிடிச்சி உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துடலாம் அப்படின்னு. அங்கேருந்து கீழே விழுந்துட்டார். விழுந்தபோது தரையில் விழலை, யாரோ கையில் தாங்கிட்டாங்க. கண் முடிச்சு அவர் பார்க்குறாரு, ஒரு முதியவர் பிராமணன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அந்த முதியவர் நம்மளை தூக்குற அளவுக்கு பலம் இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது. என்னை எதிர்க்கு காப்பாற்றுனீங்க அப்படின்னு. சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அப்போ தான் தெரிந்தது இவர் முருகப்பெருமான் தான் இப்படி வந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. அவர் சொன்னதை யோசனை பண்ணி பார்க்குறாரு. சொன்ன உடனே அறிவு வந்துடுமா என்ன? யோசனை பண்ணி பார்க்குறாரு. சும்மா இரு சொல்லறங்கிறாரு. உடனடியாக அவருக்கு புரியல. சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? கையும் வாயை வச்சுட்டு சும்மா இருன்னு தானே சொல்கிறோம். அப்போ நிறைய நம்ம செய்யறதுல கையாலையும் வாயாலையும் நம்மளாம் சொல்கிறது உண்டு. கையும் வாயை வச்சு சும்மா இருந்தால் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு. ஸோ கையும் வாயும் சும்மா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறாரு. முருகர் வந்து சொன்னாருன்னா கையும் வாயும் சொல்லியிருப்பாரா? சரி உட்காந்து தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து சிந்தனை பண்ணி பார்க்குறாரு. கையும் ஓஞ்சிருச்சு, வாயும் பேசலை, ஆனால் சும்மா இருக்கிறோமா என்ன? சொல்லற அப்படின்னு சொல்கிறார். இப்போ சும்மா இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பேச்சு நடக்குது, எதையோ யோசனைகள் போயிட்டே இருக்குது. அப்போ பேசிட்டு தானே இருக்கிறோம். அவர் சும்மா இருன்னு சொன்னார், சொல்லறன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல் இல்லாமல் இருக்கணும், இன்னும் எண்ணங்களே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. முருகர் சொன்னால் சாதாரண விஷயமா இருக்குமா என்ன? அவர் எண்ணங்களெல்லாம் நிறுத்த பார்க்குறாரு. எண்ணங்களெல்லாம் எங்கெங்கேயோ போகுது, முறால் முடியல. முருகனை ஏன் நினைக்கிறார்? முருகர் மேலே பாட்டாக பாடுறார், உருகி பாடுறார். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக அப்படின்னு. அப்படி உழுகன்னாகும் முருகனுடைய அருளால் அவருடைய எண்ணங்களெல்லாம் ஓஞ்சி போச்சு. அவர் ஏற்கனவே வைராகியம் வந்துடுச்சு. இந்த உலகத்தில் இருக்க ஆசையெல்லாம் அனுபவித்து பட்ட கஷ்டங்கள்லாம் போகும்போது இனிமேல் ஏறிட்டும் ஒரு பொருளை பார்க்குறவருக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை இல்லையா? அதனால் மனசும் ஓரளவுக்கு ஆசையிலேருந்து விலகிடுச்சு. மற்ற எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாசனையில் எழும். அப்போது அந்த எண்ணங்களை பார்த்துச்சே இது எதுக்கு நமக்கு அப்படின்னு அவர் விட்டுட்டார். எண்ணங்களெல்லாம் நின்ற பிறகு அவர் தனிமாதலாக தானாக இருக்கிறார். அந்த சமயத்தில் உலகம் இருப்பதும் தெரியல, உலகமும் மறந்தார். உடம்பு கை கால் இருக்கிறதையும் மறந்துட்டார். நீங்கள் சில நேரத்தில் அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தை தூங்கும்போது எல்லாம் உலகமே போன போயிடும். உலகமெல்லாம் இல்லை, உலகத்தை மறந்தார், உடலையும் மறந்தார். இப்போ மனசு உள்ளே இருக்குது இல்லையா, அந்த உள்ளம் அதையும் மறந்து போச்சு. ஆனால் அவர் மட்டும் இருந்தார். அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அது? நீங்கள்லாம் அப்படி இருந்து பார்த்துருக்கீங்களா? உடலை மறந்து, உலகத்தை மறந்து, சொந்த பந்தங்களெல்லாம் மறந்து, பொருளாதாரத்தை மறந்து, கஷ்ட நஷ்டங்களெல்லாம் மறந்து, எந்த எண்ணமும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து, அது பேர் தியானம்னு பேர். அது பேர் சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்களெல்லாம் வருது இல்லையா, அதை வந்து சீமாரை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் அந்த எண்ணங்களெல்லாம் வந்து வரும். அப்போ கீழே இருக்க எண்ணம் சொல்லுவான், நீ போனீன்னா உன்னை வந்து ஊதி தள்ளுவார் அந்த ஆள், போய் பார்க்குறேனே, போய் பாரு அப்படி. போனவுடனே ஃபோன் ஊதிடுறாரு. நீங்கள் அப்படி செய்யணும். அடுத்த எண்ணம் வரும்போது நமக்கு எதுக்கு இந்த போய் அப்புறம் ஒரு அவமானப்பட்டு நம்ம திரும்பி வரணும், அடங்கிடும். இந்த பழக்கம் வளர வளர எண்ணங்களெல்லாம் ஓய்ந்து போயிடும். இல்லைன்னா எல்லாருக்கும் ஏதோ சிந்தனை, வீட்டுக்குள்ளேயே கதவு சாத்திக்கிட்டு எதையோ அழுதுகிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்ததையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் எப்பொழுதும் எண்ணி 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 வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எண்ணி எண்ணி வருத்தப்படுறதுனால ஏதாவது மாறுதா? உலகம் மாறுதா? உங்களுக்கு ஏதாவது காசு பணம் கிடைக்குதா? ஒருவேளை அப்படி ஏதாவது கிடைக்கும்னா எல்லாரும் தினம் ஒரு 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 மணி நேரம் ஒப்பாரி வச்சு அழுது மனசை துன்பத்தில் இருக்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்லாதது எதுக்கு செய்துட்டு இருக்கிறோம்? இருந்தாலும் நம்ம அதை விடுவதில்லை, அறியாமையினால். முருகர் சொன்ன வார்த்தையினால் யார் சொல்கிறாங்கிறது முக்கியம். அவர் எண்ணங்களையாம் விட்டும் பொழுது எண்ணம் இல்லாமலும் அவர் இருந்தார் அப்படின்னு இருந்தார். எப்படி இருந்தார்னா அறிவாக இருந்தார். ஏன்னா ஜடமாயிட்டாரா, கல் மாதிரி ஆயிட்டாரா என்ன? உள்ளுக்குள்ளே அறிவு மட்டும் இருக்குது, அறிவு மட்டும் இருக்குது. ஆனால் அறிவதற்கு ஒன்றும் இல்லை, உலகமும் இல்லை, உடம்பும் இல்லை, எண்ணங்களும் இல்லை.
அறிவு மாத்திரம் இருக்குது. இருக்கிறார் அறிவாக ஆனந்தமாக. அப்போ எப்படி இருக்கும்? கவலை எதுவுமே இருக்காது. எண்ணங்கள் தானே கவலை, உடம்பு தானே கவலை, உலகம் தானே கவலை. உலகமும் போச்சு, உடலும் போச்சு, உள்ளமும் போச்சு. கவலைக்கு என்ன வழி இருக்குது? அப்போ என்ன இருக்கும்? உன்னுடைய எப்பொழுதுமான உன்னுடைய ஆனந்தம் இருக்கும். அவர் இருந்தார், அறிந்தார், ஆனந்தித்தார். அதான் சச்சிதானந்தம்னு கண்டுபிடிச்சார். முருகா, எனக்கு இப்படி காட்சி கொடுத்தியா? நீ இப்படி தானே இருக்கிற, சச்சிதானந்தமாக இருக்கக்கூடியவனை தானே என்னை காட்டி கொடுத்த. என்னை காட்டி கொடுக்கறதுக்கு நீ சொன்ன ஒரே சொல், சும்மா இரு, சொல்லற. அப்படி சொன்ன உடனே என்னாச்சு? அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறார். ஒரு பொருளும் காணுமே. உலகப் பொருளும் காணும், உடல் பொருளும் காணும், உள்ள பொருளும் காணும். ஆனால் நான் இருந்தேன். எவ்வாறு இருந்தேன்? நான் வேறு முருகன் வேறுன்னு இருந்தனா? நானே முருகனாய், முருகனும் நானுமாய், இரண்டற்ற, பாலில் பால் ஊற்றியது போல, தண்ணீரில் தண்ணீரை ஊற்றியது போல, நெருப்பில் நெருப்பு இட்டதை போல, தேனில் தேனை ஊற்றியது போல முருகனும் நானும் கலந்து விட்டோம். அப்போ தியானம் தான் இதுக்கு வழியா? தியானத்தில் நம்ம முருகனை அடைஞ்சிடலாமா? தியானத்தில் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முருகனாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எண்ணம் இல்லை, உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அந்த ஆனந்தம் என்னுடைய சொரூபம்னு தெரியாதே, அது ஆத்மானு தெரியாதே, அது கடவுள்னு தெரியாதே. எனவே இவர் சொல்கிறத வச்சு எல்லாரும் தியானத்தில் முருகன் அடைகிறார். நீங்கள் தியானத்தில் இல்லை, தியானம் இல்லாவிட்டாலும் முருகனில் தான் இருக்கிறார். உங்ககிட்ட இருக்க அறிவே முருகன் தான். நீங்கள் அது எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுலாம் வித்தியாசம் இருக்குது. ஆள் ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துகிறோம். அறிவாக மாத்திரம் இருந்தால் எல்லார் அறிவும் ஒன்று தான். இப்போ எல்லாருக்கிட்டையும் 1,00,000 ரூபாய் கட்டுக்கட்டாக கொடுக்குறேன், இருந்தால் கொடுத்துருவேன். இல்லை, உங்களை 1,00,000, உங்கள் 1,00,000, உங்கள் 1,00,000, 1,00,000. இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டே எவ்வளோ இருக்குதுன்னா 1,00,000 சார். ஏதாவது வித்தியாசம் இருக்குதுன்னா ஒரு வித்தியாசம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி. ஒரு வித்தியாசம் இருக்குதா? இல்லை. செலவு பண்ணுங்கங்கிறேன். எல்லோரும் ஒரே மாதிரி செலவு பண்ணுவாங்களா? ஆள் ஆளுக்கு ஒரு மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஒருத்தர் நகை நட்டு வாங்குறாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க, ஒருத்தர் வாகனம் வாங்குறாங்க, ஒருத்தர் விதவிதமாக சாப்பிட்றாங்க. அதுபோல் எல்லாருக்கும் இறைவன் தன்னையே அறிவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அது எப்படி செலவு பண்ணுறோம்? அது விதவிதமாக இருக்குது. அந்த விதவிதமாக செலவு பண்ணும் விதத்தில் தான் நாமெல்லாம் வேறே தவிர, செலவை நிறுத்திவிட்டு வைப்பில் வைத்தால் நாம் எல்லாம் ஒன்று தான். நம்ம செலவு செய்கிறத வச்சுட்டு 10 லட்சத்தை வச்சுருந்தா உயர்வு தாழ்வே இல்லை. நீ நானும் கிடையாது, எல்லாம் 10 லட்சம் தான். அதே போல தான் இந்த அறிவும். அந்த அறிவு கடவுள்னு நமக்கு தெரியாதே. இல்லை, தியானத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பாதி விஷயந்தான் தெரியும். ஓ, என்னுடைய உலகம் இல்லாவிட்டாலும், உடம்பில்லாவிட்டாலும், உள்ளமிட்டாலும் நான் இருப்பேன். அப்போது நான் இருக்க முடியும்னா எனக்கு இந்த உலகம் எதுக்கு? இந்த உடல் இருந்தால் தான் நான் இருப்பேன்னா, உடல் இல்லாமலும் நான் இருக்கிறேனே. அப்போ உடலை பற்றி எனக்கு என்ன கவலை? நீங்கள் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது இல்லாமல் இருக்க மாட்டேன். சின்ன குழந்தைகிட்ட ஒரு டெட்டி பேர் கொடுத்துட்டாங்க, அது எந்நேரம் கையில் வச்சுட்டு இருக்கோம். தூங்கும் போதும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சாப்பாடு ஊட்டும்போது அதுக்கும் ஊட்டிகிட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டோம்னா அது இல்லாமல் இருக்காது. சில குழந்தைக்கு வாயில் அது சூப்பரத்துக்கு ஒரு பொருள் வச்சுடுவாங்க, அதை எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்று கத்தும், மறுபடியும் வச்சு அமைதியாக. அது இல்லாமல் இருக்காது. பெரிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க வயலில் சிகரெட் வச்சுட்டு இருப்பாங்க, அதை பிடிங்கிட்டோம்னா அவங்க ஒவ்வொன்று கத்துவாங்க. சில பேரால் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எத்தனையோ பொருளை சேர்த்து வச்சுருக்காங்க தெரியுங்களா? தூங்கும் பொழுது எதுவும் இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்க. தூங்கும்போது அவனுக்கு என்ன இருக்குது? எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். இப்போ முழிச்சுக்கும் போது தான் இது இல்லாமல் இருப்பேன், இது இல்லாமல் இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, என் மகன் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு இந்த ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், எனக்கு கழுத்தில் எதுவும் ஒரு செயினாவது இல்லைன்னா எப்படி நான் கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னு. இது இல்லாமல் இருக்க முடியாது, இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த தியானத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிச்சோம்னா என்னாகும்? நான் எப்பொழுதும் இருப்பேன், உடல் இல்லாவிட்டாலும் கூட இருப்பேன். ஆனால் இப்போ இனிமேல் உடல் இல்லாவிட்டாலும் கூட இருப்பேன்னு உங்களுக்கு தெரிந்த பிறகு நீங்கள் சாவுக்கு பயப்படுவீங்களா? உடம்பு இல்லாமல் நான் இருக்க முடியும், இந்த உடம்பு தான் நான் இல்லாமல் இருக்காது.
நான் வெளியே போயிட்டா இந்த உடம்பு பணமாயிடும். இப்போ உடம்பே ஜாக்கிரதை, நீ உன்னை நம்பி நான் இருக்கேன்னு நினச்சிக்காத, என்னை நம்பி நீ இருக்கிற, எனக்கு வேலை செய்யுன்னு தான் சொல்லுவோமே தவிர அது கொடுக்குற சுகத்தை நாம் ஏறிட்டும் பார்க்க மாட்டோம். இந்த உடம்புக்கு தரத்தக்கத்தை நம்ம ஏறிட்டும் பார்ப்போமா? ஏன்னா நான் உடம்பு இல்லாவிட்டால் தான் ஆனந்தமாக இருக்கிறேன், உள்ளம் இல்லாவிட்டால் தான் ஆனந்தமாக இருக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு தொலைச்சாதான் ஆனந்தமாக இருக்கிறேன். எனக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உடம்பும் வேணாம், உள்ளமும் வேண்டாம், உலகமும் வேண்டான போது எதற்காக இந்த மூணையும் கட்டிட்டு அழணும்? இதை அருணகிரிநாதர் கண்டுபிடிச்சிட்டார், நாமளும் கண்டுபிடிச்சிட்டோம். இது யோகத்தால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது. அந்த ஆனந்தம் வேணும்னா மறுபடியும் யோகத்தில் உட்காரணும். யோகத்துலேருந்து வெளியே வந்த பிறனாகும் உலகம் உன்னை நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் உலகம் பிடிச்சி இழுக்கும், உடம்பு நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு இந்த உடம்பு இழுக்கும். ஞானம் வேணும். தியானத்தில் கொஞ்ச நேரம் ஆனந்தம் கிடைக்கும், ஆனால் அறிவு கிடைக்குமா? முழிச்ச பிறகு மறுபடியும் இந்த உடலும் உள்ளமும் உலகமும் உன்னை பாடாப்படுத்தும். அதனால் வெறும் தியானத்தினால் மட்டும் நான் மோட்சம் அடைஞ்சிடலாம், கடவுளோட கலந்தெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அந்த தியானத்தில் நேரத்தில் மட்டும்தான் கடவுளோடு கலந்ததாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது கூட யாராவது சொல்லிக் கொடுக்கணும், அதுதான்டா கடவுள்னு. நீ தேடிய முருகன் உன்னுடைய அறிவாக இருக்கிறார், நீ அதுவாக இருக்கிறாய், அதுதான் தத்துவமசி. நீ அதுவாக இருக்கிறாய், துவம் நீ, தத்து அதுவாக, அசி இருக்கிறாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் குரு சொல்லி கொடுத்து புரிஞ்சாதான் நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கும். இல்லைன்னா தியானத்திலே இருந்துட்டு நம்ம பழப்பு தியானத்திலே இருந்தால் முடியுமா? அன்னன்னைக்கு சமையல் பண்ணணும், சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அதெல்லாம் உலகம் நம்மளை போட்டு வாட்டாக எடுத்தோம். அருணகிரிநாதர் இப்போ கண்டுபிடிச்சிட்டார், முருகன் யார், நான் யார். முருகனும் நானும், முருகனுக்கு காட்சி கொடுத்தான், முருகனோடு கலந்து விட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா இரு சொல்லற என்ற இந்த ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பாட்டை பார்ப்போம். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ, உரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ, உருவன்றருவன்றுளதன்றிளதன்று இருளன்றொளியன்றென நின்றதுவே. இதனுடைய சொல்லினுடைய பதங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரண்ட கருத்தையும் பார்ப்போம். முருகன் தனிவேல் முனி நம் குரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? முருகன்னா இளமை மாறாதவன், அழியாதவன், மாற்றமில்லாதவன் அர்த்தம். இந்த உலகத்தில் உடல், உலகம், உள்ளம், இதுதான் நமக்கு மூணும் தெரியுது. எப்பவுமே இந்த மூணும் தான் சொல்கிறான். உள்ளம், உடல், உலகம், இந்த மூன்றுமே ஒரே மாதிரி இருந்திருக்குதா? படுக்கும்போது இருந்த உடம்பு எழுந்தும்போது இருக்குதா? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, வாயில் துர்நாற்றம் வருது, இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குதே. பிறந்ததுலேருந்து உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. உள்ளம் ஒரே மாதிரி இருக்குதா? உள்ளம் சனம் மாறுது. இப்போ தானங்க சொன்னீங்க தரேன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னேன். ஆமாம் இப்போ சொன்னேன், இப்போ இல்லைங்கிற போ அப்படிங்கிறேன். அப்போ உள்ளமோ அது நிலையாக நின்றதே கிடையாது. இந்த உலகம் ஒரே மாதிரி இருக்குதா? அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இரவு பகல் மாறி வருது, மழை காற்று வெயில் வருது. இது நம்ம திருவா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அதுக்குள்ளே இவ்வளோ மாறி போச்சுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகமும் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே எப்படிப்பட்ட தண்ணி ஓடிட்டு இருந்துங்க, நொய்யலில் எவ்வளோ அழகான தண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போ போய் பாருங்கள், பிளாஸ்டிக் பாக்கெட்டு, பாட்டிலுங்க, குப்பை, கூடம் எல்லாம் இருக்குது. இதுவாக நொய்யல் அப்படின்னு. உலகமும் மாறிக்கொண்டே இருக்கிறது, உலகமும் மாறுது, உள்ளமும் மாறுது. இப்போ மாறாதது ஏதாவது ஒன்று காட்டுங்க. இந்த ஆகாயம் சார் அப்படின்றாங்க. ஆகாயம் ஒன்று தான் மாறாதது மாதிரி தெரியுது. அதுவும் கூட ஒரு காலத்தை தோன்றி ஒரு காலத்தை மறையும். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆகாயம் கூட மாறிக்கிட்டே இருக்குது.
அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குதான். இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் கேப் இருக்குது இல்லை, அது அதிகமாகிட்டே இருக்குதான். நிலாவுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லையா, அதுவும் அதிகமாகிட்டு இருக்குதான். இப்படியே அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும், தாறுமாறாக போகும். அப்புறம் ஒன்றோட ஒன்று இழுத்து மோதிக்கும். அப்புறம் பிரளயம் தான் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் ஆகாயமும் விரிந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மைங்க. ஏன்னா அது விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாங்க. நட்சத்திரங்கள் நம்மளை விட்டு விலகிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. ரெட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு செம்பெயர்ச்சி ஒரு கருவியில் அளக்குறாங்க. சூரியன் கூட நம்மளை விட்டு தள்ளி தள்ளி போகுது, நட்சத்திரங்களும் விலகுதுங்கிறாங்க. அப்போ எது தான் மாறலைங்க? காற்று மாறுது, ஆகாயம் மாறுது, நெருப்பு மாறுது, தண்ணீர் மாறுது, நிலம் மாறுது, உடம்பு மாறுது, உள்ளம் மாறுது. கடவுள் மாறுவதே இல்லை. அதனால் அவர் பேர் குமரன். குமரன் என்ன? எப்பொழுதும் இளமையாக இருப்பேன், கௌமாரம். அப்படி யாராவது முருகனை நினச்சி பார்த்தா அவங்க அறிவாளின்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு, என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. இப்படி அறிஞ்சாதாயா தரமான அறிவு. நீ முருகனுக்கு 6 தலை இருக்குது, 12 கை இருக்குது, 12 கண்கள் இருக்குது. 12 கண்களிலே ஒரு கண் கொண்டு என்னை பார்த்தாலும் போதும் அப்படின்னு ஒருத்தர் பாரு. 12 கண் வச்சிருக்கையா, ஒரு கண்ணில் ஓரக்கண்லையாவது பாரு என்ன. 12 விழிகளிலே ஒரு விழி கொண்டு என்னை பார்த்தாலும் போதும் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்படி இல்லை அவர் உருவமே அற்றவர். அவர் சொல்கிறாரு, முருகன் என்று நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு குறியீடு நீங்கள் கொடுக்கலாம். வேலும் மயிலும் சேவலும் வள்ளியும் தெய்வானையுமாக அவர் காட்சி கொடுக்கலாம். அது அருவாகவும் இருப்பார். அருவாகன்னா அவர் தனி வேலாக இருப்பார். உருவம்னு சொன்னால் இந்த 3ஐயும் நீங்கள் பார்க்கலாம். வள்ளி தேவயானோடு நிற்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இல்லை அவருக்கு ஒரு சின்னம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் என்ன வேலை தானே எடுத்துகிட்டு வரீங்க. சில பேர் முருக வழிபாடுக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை வச்சு தான் வணங்குறாங்க. அது உருவம்னு சொல்ல முடியுமா, அருவம்னு சொல்ல முடியாது. அருவம்னா என்னன்னா, ஏதோ ஒரு உருவம் இருக்குது, ஆனால் இந்த உருவம் கரெக்டாக சொல்ல முடியாது. எந்த உருவத்தில் இது ஃபிட் ஆகாது. சிவலிங்கத்தை என்ன உருவம்னு சொல்வீங்க? குழவின்னு தான் சொல்வீங்க. அம்மி குழவி. இதை போய் சாமி கும்பிடுறாங்களே. அவர் உண்மையான உருவம் பார்த்தா கங்காயவும் சடமுடியும், இடது பக்கம் முழுக்க பார்வதியும் வச்சுக்கிட்டு, இடுப்பில் புலித்தோலை கட்டிக்கிட்டு, உடம்பெல்லாம் இந்த விபூதியை பூசிக்கிட்டு, பாம்பு கழுத்தில் போட்டுட்ருக்கிறது அவருடைய உருவம். அல்லது சுந்தரேஸ்வரராக கூட பார்க்கலாம், அழகான ஒரு தோற்றத்தையும் பார்க்கலாம். அல்லது உருவம்னு சொல்ல முடியல, அருவம்னு சொல்ல முடியல, உருவாய் அப்படியும் இருக்கிறார். சிவலிங்கத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு, இது என்ன தலையும் காணும் வாழம் காணும் அப்படின்னு. ஏதோ இருக்குது இல்லை, அங்கே உருவம் இருக்குது இல்லை. உருவம்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இருக்குதா இல்லையா? இருக்குது. அருவமாகவும் உருவமாகவும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உருவாய் அருவாய் அவர் இருக்கிறார். உண்மையிலே அவர் யாருன்னா, அவருக்கு உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது. அப்படிப்பட்டவர். இவ்வாறு நம்ம அறிஞ்சுக்கிட்டா அவர் பேர் தனிவேல் அப்படின்னு சொல்கிறார். தனிவேல் முனி. முனின்னா மனநசீலன் அப்படின்னு அர்த்தம், அறிவாளின்னு அர்த்தம். எதையும் சிந்தித்து முன்னையே கண்டுபிடிச்சி வச்சுட்டான். அவர்கிட்ட போய் நீங்கள் பெரியவர்கிட்ட போய் கேளுங்களேன், சட்டுன்னு ஒரு பதில் சொல்லுவார். இது எப்படிங்க தெரியும்னா, இதெல்லாம் முன்னாடியே நான் சிந்திச்சு வச்சுட்டு இருக்கேன்ப்பா. உலகத்தில் எல்லாருக்கும் என்னென்ன கேள்வி வருமோ அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நான் முன்கூட்டியே சிந்திச்சு வச்சுட்டேன்னு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க பேர் முனி அப்படின்னு பேர். மனநசீலன், சிந்தித்து தெளிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவர் பேர் முனி. முருகனுக்கு அப்படி ஒரு பேர் சொல்கிறார். தனிவேல் அப்படின்னு அர்த்தம். தனிவேல்னா அப்படி என்னென்ன, தூய்மையான ஞானம்னு அர்த்தம். வேல்னா வெல்லுதல்னு சொன்ன இல்லையா, அது ஞான வேல்னு சொன்னோம். எப்படி இருக்கும், நம்ம அவருடைய அறிவு அகலமாகவும் இருக்கும், கூர்மையாகவும் இருக்கும். சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும். ஓஷியனோகிராஃபின்னு கடலை பற்றி கேட்டால் பேசுவாங்க. பேரண்டவியல் காஸ்மாலஜின்னா கேட்பாங்க. மனிதனுடைய பழக்க வழக்கங்களுடைய ஆந்த்ரபாலஜி, சோஷியல் ஆந்த்ரபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சுரல் ஆந்த்ரபாலஜின்னு கேட்டான்னு சொல்லுவாங்க. எப்படி எலும்பு கூட்டிலேருந்து வந்து அனாதிகால மனுஷன் வந்தார். ஃபிசிக்கல் ஆந்த்ரபாலஜின்னு சொல்லுவாங்க, கல்ச்சுரல் ஆந்த்ரபாலஜி பற்றி சொல்லுவாங்க, கடலை பற்றியும் சொல்லுவாங்க,
அவங்களுக்கு அறிவு எப்படி இருக்கும்? வெரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம், விக்கிபீடியா மாதிரி. அப்போ இப்படி அகல் மாதிரி விழிந்திருக்கும். ஏதாவது கேட்டோன்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க. கூர்மையான அறிவு இருக்கும். தொலைச்சி விவேகத்தில் அறிஞ்சு பார்ப்பாங்க. வேலை கொண்டு தானே தொலைக்க நம்ம பின்னுறோம். அப்போ நமக்குள்ள கடவுளும் இருக்கிறார், மனிதனும் இருக்கிறான், மிருகமும் இருக்குது. சரீரம் மிருகம், உள்ளம் மனிதன். உள்ளத்துக்குள்ள ஒளியாக ஜோதியாக இருப்பவர் கடவுள். கடவுளும் மனிதனும் மிருகமும் சேர்ந்தது இது. நான் யார் எதுன்னு கேட்டோம்னா நிறைய பேர் மிருகங்கிறாங்க, சில பேர் நான் மனிதனுங்கிறாங்க. ஞானிகள் நான் கடவுள்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தனிவேல்னு பேர். சுத்த சைதன்யமாக இருந்தால் அதை தனின்னு பேர். தனின்னா அதோட கலப்பே கிடையாது. தனின்னு ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு மாதிரி இன்னொரு பொருள் இல்லை, அதனால் அது தனி. அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னா அதுவும் இல்லை, தனி. சரி, அதுக்கு வேற இன்னொரு பொருள் இருக்குமான்னா அதுவும் இல்லை. இப்போ பாருங்க, இது தனி அப்படின்னு சொன்னோம்னா சொல்ல முடியாது. இதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்குதுல்ல, இது என்ன ஜாதி? பானை ஜாதி. இது என்ன ஜாதி? பானை ஜாதி. ஒரு ஜாதியில் ஒரு ஆள் தானே. அப்போ இதுக்கு ஜாதி ஆளுங்க இருக்கிறாங்க. இது வேற ஜாதி, இது ஒரே ஜாதி, இது வேற ஜாதி. சரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாய் கழுத்து 3 இருக்குது. இப்படி தனக்குள்ளும் தனக்கு வேறாகவும் தன் போலவுமே வித்தியாசமான பொருள் இருக்குது இல்லையா? அதை தனின்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு பொருளுக்கு அந்த பொருள் மாதிரி இன்னொரு பொருளே இல்லை, அதே மாதிரி இன்னொரு பொருளும் இல்லை, அந்த பொருளுக்குள்ள எதுவும் இல்லை, அந்த ஒரு பொருள் இருக்கு. அதுதான் தனிவேல், தனி முதல். அது வேதம் பிரம்மம், கடவுள், முருகன் என்று பேர் வச்சிருக்கு. இப்போ யார் ஒருவன் இறைவனை அல்லது தன்னை முருகன், தனிவேல், முனி அறிவில் அவன் வேல், அகலமாகவும் கூர்மையாகவும் ஆழ்ந்து படிச்சிருக்கிறான், அகல படிச்சிருக்கிறான். சில பேர் அகல படிச்சிருப்பாங்க, ஆழ்ந்து படிச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் ஆழ்ந்து படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. மேத்ஸ் மட்டும் நல்லா தெரியும், பயாலஜி தெரியாது. ஒரு சில பேருக்கு பயாலஜி, மேத்ஸு, சோஷியல்ஸு எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் முருகன் அப்படி இல்லை, அவருடைய வேலே காட்டுது. அவருக்கு அளவு கடந்த ஞானமும் விவேக சக்தியும் இருக்குது. இப்படிப்பட்ட அறிவை தான் நம்ம சர்வஜன், சர்வவித் அப்படின்னு பேர். எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் அவன் சர்வஜன். ஒவ்வொன்றையும் சிறப்பாக தெளிவாக அறிந்திருந்தால் அவன் சர்வவித் அப்படின்னு பேர். இந்த சர்வஜன் சர்வவித் என்பதை ஒரு படம் வரைஞ்சு காட்டு, பாகங்களை குறி அப்படின்னு ஸ்கூலில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சர்வஜன் அனைத்தும் அறிந்தவன், சர்வவித் ஒவ்வொன்றையும் சிறப்பாகவும் அறிந்தவன். எப்படி அவன் இருப்பான்? வரைஞ்சு காட்டு. வேல், அது பேர் ஞானவேல். அதுதான் தனிவேல் முனி. இப்போ முருகனுக்கு எப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? முருகன் அதாவது மாறாதவன், தன்னை போல் இன்னொன்று பொருள் இல்லாதவன். தனிவேல் முனி நம் குரு. ஏன்னா அவர் தானே சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் தானே இந்த வேதாந்த ஞானத்தையும் வேத ஞானத்தையும் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சுவாமி பேசுகிற இதை பெரிய பரம்பரை. என் குருநாதருக்கு அப்படி போகுது. சங்கரருக்கு போகுது, அப்புறம் கோவிந்தபாதர், கௌடபாதர், அப்புறம் சுகமுனி, வியாசருக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி, பிரம்மா. அப்போ நம்மளுடைய படிக்கிறதெல்லாம் பிரம்மா கிட்டேருந்து வந்த கல்வி, தட்சிணாமூர்த்திக்கிட்டேருந்து கல்வி. நேரடி அவர் தான் சொல்லி கொடுத்தார். அவர் சொல்கிறத கேட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது அவர் சொன்னதுக்கு நான் சொன்னது வித்தியாசம் இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை வித்தியாசம். ஒரே கல்வி தான் ஆதி முதல் இன்று வரைக்கும். இன்னும் 1000 காலம் கோடி காலங்கள் இருந்தாலும் இந்த கல்வி மாறவே மாறாது. இதுதான் சம்பிரதாய வித் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்பிரதாய அறிவு. அப்படி சொல்லி கொடுத்தவர் யார்? எல்லாருக்கும், எனக்கும் உனக்கு எல்லாருக்கும் சொன்ன குரு யார்? முருகன் தான். அவரை குரு. இப்போ அருணகிரிநாதர் முருகனுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்கார்? மாறாதவன், அழியாதவன், அறிவுடையவன், தெளிவுடையவன், விவேகி, அவனே நம் குரு என்று
அருள் கொண்டு அறியார். அருள் கொண்டு அறியார்னா என்ன? அவனை கொண்டு தான் நம்ம இதை அறிஞ்சிக்க முடியும். நீங்களே சொந்தமாக இதை மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. யாரா குரு அருள் கொண்டு, குரு அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. இப்படி தெரிஞ்சிக்காதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அறியார் அறியும் தரமோ. இப்படி தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வகுப்புக்கு போங்க, ஆத்ம வித்யாலயத்தை செல்லுங்க, அங்கே மட்டும்தான் இதை தெரிஞ்சிக்க முடியுமே தவிர நானே தெரிஞ்சுக்குவேன், யார்கிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். அவரும் நம்மளை மாதிரி மனிதன் தானே, 2 கை 2 கால் தானே இருக்குது, நானே படிச்சுக்குவேனே அப்படின்னு சொன்னோம்னா இது வராதடா அப்படின்னு அருளினால் சொல்லியிருக்கிறார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. இப்படி தெரிஞ்சுக்கலன்னா அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா. தயவுசெய்து இந்த அனுபூதியை புரிஞ்சுக்கணுன்னா குருக்கிட்ட போய் நில்லுங்க. எனக்கு முருகனே கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு முருக வடிவில் உங்கள் குருநாதர் சொல்லி தருவார். ஏன்னா முருகர் சொன்னதையே அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சொல்வதனால அவருக்கும் முருகனுக்கு வித்தியாசமே இல்லை என்று சொல்கிறார். எப்படி அறிஞ்சிக்கணும்? அருவன்று உருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கத்துக்கு நம்ம போய் ஆகணும். நம்ம ஒரு பொருள் எடுத்துக்குவோம். வழக்கமாக இதான் நம்ம எடுத்துக்குவோம். ஏழவாத்தியாருக்கு இது மாதிரி பழைய பானை தான் கிடச்சிது. இது பானை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் கண்ணால் பார்த்து சொன்னீங்க இல்லையா? நீங்கள் என்ன பார்த்தீங்க இப்போ? பானை. நான் சொல்கிறேன், இந்த லைட்டு இது மேலே பட்டு உங்கள் கண்ணுக்கு வந்தது அதை தானே பார்த்தீங்க. நீங்கள் பார்த்தது எது? நான் கேட்குறேன், பானையா? இங்கே பானையிலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது, அதையா? ஒருவேளை இதை வெளிச்சம் படலைன்னா பார்த்துருக்க முடியாது. இப்போ நான் இங்கே உள்ள வச்சுட்டேன், இது மேலே வெளிச்சம் பட்டுதா? இல்லை, வெளிச்சம் படாதபடி இது மறைச்சிடுச்சு. அப்போ நீங்கள் இப்போ பார்க்க முடியல. இப்போ பார்க்குறீங்கன்னா எதை பார்த்தீங்க? முன்ன ஒளியை, இதனுடைய ஒளியை பார்க்க முடியல, இப்போ நீங்கள் இந்த ஒளியை பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் பானைன்னு சொல்வது ஒரு வெளிச்சம் தானே. அந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் பட்டு இது சிவப்பு நிறத்துலையும் மேடு பள்ளமாக இருக்குது. இந்த வெளிச்சத்தினால கொஞ்சம் இருட்டு நிழலெல்லாம் தெரியுது, அதனால் உருண்டையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எல்லா பக்கமும் சமமான வெளிச்சம்னா உருண்டு தெரியாது இல்லை. அதனால் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேடோலாம் கொடுத்து இந்த கழுத்தெல்லாம் கொடுத்து நமக்கு காட்டுறாங்க. இப்போ உண்மையிலே பானைன்னு நீங்கள் சொல்கிறது ஒளியை தான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இதை என்ன சொல்கிறீங்க? கண்ணாடி அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் என்ன சொல்லி எதை வச்சு சொன்னீங்க? ஒளியை வச்சு சொல்கிறீங்க. இது நுரைப்பு இருக்குது, இதை எதை வச்சு சொல்கிறீங்க? ஒளியை வச்சு சொல்கிறீங்க. நீங்கள் ஒளியை பார்த்துட்டு இத்தனை பேர் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சாமானியம் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக பார்த்தோம்னா விசேஷம். இப்போ நான் காட்டின 3 பொருள், ஒன்று இந்த பானை, இன்னொன்றது கண்ணாடி, இன்னொன்று நுரைப்பு இருக்குது. இந்த 3ம் விசேஷங்கள். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தது என்ன? வெளிச்சத்தை. அது சாமானியம். இப்போ சாமானியத்தை தமிழில் என்ன சொல்லுவோம்? பொது. தனித்தனியாக பார்த்தா சிறப்பு, தனித்தனியாக பார்த்தா தனி, மொத்தமாக பார்த்தா மொத்தம். அப்போ மொத்தம் தனி. நீங்கள் பார்த்தது மொத்தமாக இருக்குது ஒளி தான், ஆனால் உங்கள் அறிவு அதை தனித்தனியாக பேர் வச்சுருக்குது. இப்போ கண்ணால் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒளியை பார்க்கிறோம். அந்த ஒளியில் இருக்கக்கூடிய சிதறலை வச்சு நாம் இது இன்னது அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சா? அப்புறம் இப்போ கும் இருட்டு, நீங்கள் பானையை பார்க்கல, நான் இப்படி தட்டுறேன், ஓ பானை சத்தம் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பானையை எப்படி பார்த்தீங்க? ஒலியாக தானே பார்த்தீங்க. ஆமாம், இப்போ ஒலியாக பார்த்தீங்களா? இப்போ இன்னொன்று போடுறேன், இது ஒலியும் கேட்டீங்க, இது வேற சார், பானை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உலகத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இப்போது ஒரு பொருளை ஒலியாக பார்க்குறீங்க, சப்தமாக பார்க்குறீங்க. நல்லா கண்ணெல்லாம் கட்டிட்டு குஜராத்திலேருந்து ஒரு ஊருக்காக கொண்டு வந்து நாக்கில் போட்டுட்டேன்.
நான் கொஞ்சம் சுவைச்சு பார்க்குறீங்க, பார்த்தேன்னே காரமாக இருக்குது, புளிப்பு இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்குதே. அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பும் போடுவாங்க, இனிப்பு போடுறாங்க. அப்படியே ஒரு துவர்ப்பு இருக்குது, கொஞ்சம் துவர்க்குது, உப்பு இருக்குது, ஊறுகாயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஊறுகாயை நாக்கு வழியாக தான் பார்த்தீங்க. சில பேருக்கு கண்ணில் மட்டும் காட்டுவாங்க, எல்லாம் பார்த்துங்க. ஸ்வீட் கடையிலலாம் பார்த்தா கண்ணால் பார்த்துட்டு வந்துடலாம். நாக்கால் பார்க்குறது ஒன்று இருக்குது, சில காதால் பார்க்குறது. இப்போ நாம் அறிவதெல்லாமே இந்த உலகம் இவ்வளோ விதமாக இருக்குதே. உண்மையிலே நமக்குள்ளே அது எப்படி வருதுன்னா, ஒன்று வெளிச்சமாக, ஒன்று சப்தமாக, இன்னொன்று தொடு உணர்ச்சி ஸ்பரிசமாக. இப்போ நான் அந்த சத்தமும் போடல, வெளிச்சமும் போடல, இருட்டில் இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்து சொல்லிடுவீங்கல்ல, கண் தெரியாதவங்களை அப்படி தானே செய்கிறாங்க. அப்போது இந்த உலகம் எல்லாமே இந்த சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 4 தானே, 5 தானே, 5ம் பொதுன்னு அர்த்தம். இந்த சப்தங்கள் விதவிதமாக வந்ததுன்னா குழந்தை சத்தம், மணி சத்தம், சைரன் சத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மொத்தமாக எல்லாமே சப்தம்தான். பார்க்குறதெல்லாம் வெளிச்சம்தான். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் சிவப்பு, கருப்பு, வெளிச்சம், இருட்டு, நேலெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வராங்க, தூர போகிறாங்க, இது பனை மரம், இது தென்னை மரம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சிறப்பாக பார்ப்பதெல்லாம் பொதுவாக பார்த்தோம்னா பொதுவில் அடங்கிடும் இல்லை, பொதுவில் போட்டோம்னா இந்த 5 தான் இருக்குது. இந்த 5ஐயும் மனசு எப்படி பார்க்குதுன்னா, பிடிக்குது பிடிக்கலன்னு பார்க்கும். அப்போ இன்னும் அது பொதுவாகிடுது. சிறப்புன்றது இன்னும் நிறைய இருக்குது அதுக்கு. ஆனால் பொதுவாக அது எப்படி அறியுது? பிடிக்குது, இன்பம் துன்பம் என்று பார்க்குது. சரி, இந்த இன்ப துன்ப உணர்வை ஒன்று அறியுது, ஏதோ ஒன்று அறிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எது? அது இன்பமா துன்பமா? அது சப்தங்களா? சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தமா? இல்லை, அது அது அறியுது. இப்போ இந்த உலகத்தை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம்? அறிவுலகம் போய் அடக்கிறோம். இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது மனசுக்குள்ளே வந்தாகணும். மனசுக்குள்ளே வந்ததை அறிவு பார்த்தாகணும். அறிவு பார்க்கலன்னு என்ன ஆகும்? மனசு இருக்காது இல்லை, மனசில் என்ன ஆகும்? இந்த புலன்கள் இருக்காது இல்லை, புலன்கள் என்ன ஆகும்? உலகமும் இருக்காது. இப்போ அறிவு பார்த்தாதான் இந்த உலகம். அப்படி எதாவது நடக்குமா சார்னா? ஆழ்ந்த உலகத்தில் உங்கள் அறிவும் கூட அப்படியே மூடிக்குது. அறிவு மூடின உடனே மனமும் அப்படியே அமைதியாகிடுச்சு. தேம்பி தேம்பி அழுதான், அப்படி தூங்கிட்டான். சிரின்னு சிரித்தான், இப்படி இருக்கிறாங்கிறான். எல்லாம் மனசு இருக்க வரைக்கும் தான். மனசு வந்துடுச்சுன்னா இந்த உலகம் சுக துக்கம்லாம் வந்துடுது. மனசு அடங்கிடுச்சுன்னா எல்லா துக்கமும் போயிடுது, உலகமும் போயிடுது, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் போயிடுது, லாப நஷ்டம் எல்லாம் போயிடுது. அப்போது மனம் தானே எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. மனதை நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா, மனதை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா யாருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? இப்போ மனதை தான் நம்ம கரெக்டாக கையாளணும். இதுக்கு இந்த மாதிரியான ஒரு விளக்கம் நமக்கு தேவை. இப்போ முருகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுருங்கி மூறுது பார்த்தீங்களா ஒரு மனம், அந்த மனதை அறிகின்ற அறிவும் ராத்திரியில் தூங்கும்போது சுருங்கிடுது இல்லை, அவன் பேர் சிதாபாசன்னு பேர். அவன் பேர் என்ன? சிதாபாசன். எல்லாருக்கும் சிதாபாசன் தான் இருக்குது. அவன் ராத்திரி தூங்கும் பொழுது இந்த உடம்பையும் விட்டுடுவான், உலகத்தையும் விட்டுடுவான், மனசையும் விட்டுடுவான். அவன் வெறும் அறிவு மாத்திரமாக இருப்பான். அவனை விஞ்ஞான கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரஜான கணம் அப்படின்னு சொல்லுவான், சிதாபாசன்னு சொல்லுவான், பிராக்ஞன்னு சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? காலையில் எழுந்த உடனே முழிச்சுக்கிறான், நேற்று நடந்த நிகழ்ச்சின்னு நினச்சி பார்த்து இன்ப துன்பங்களோடு வாழறான். அப்புறம் கனவு காண்றான், அப்புறம் மறுபடியும் பிராக்ஞனாக போயிடுறான். இப்படி பிறக்கிறான், இறக்குறான். அப்படி இந்த அறிவு பிராக்ஞனாக இருக்கும் பொழுது, சிதாபாச ரூபமாக மட்டும் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? உருவம் இருக்குதா அவனுக்கு? உருவம்னா உடம்போட தானே. அப்போ உருவமற்றவன்றதுனால அருவம் அப்படின்னு பேர். உடம்போட முடிச்சிட்டான்னு என்னாவா? உருவமாயிடும்.
அவன் உருவன்று. முருகன் யாரு? இந்த உருவமும் கிடையாது, அருவமாக இருக்கிற சிதாபாசனா அவனும் கிடையாது. சரி, உளதன்று இளதன்று. இப்போ அந்த சிதாபாசன் இருக்கிறானான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுமா தூக்கத்தில்? அதுவும் தெரியலையே. முழிச்சிட்டு பிறகு தானே நான் இருந்தேன்னுலாம் சொல்கிறோம். சிதாபாசன் இருப்பது அவனுக்கே தெரியல, அவன் இல்லைங்கிறான். முழிச்சிட்ட பிறகு நான் இருக்கிறேங்கிறான். சார் நான் இருக்கிறேன், இப்படி இல்லைன்னு விட்டுட்டீங்களே சார் அப்படின்றான். நீ தூங்கிட்டு இருந்ததா? தூங்கியிருந்தா கூட நான் இருந்தேன் சார், தூக்கத்தில் நீ சொல்லலையே. நான் எத்தனை பேர் கூப்பிட்டேன், குமார் குமார் கூப்பிட்டேன், நீ ஒன்றுமே தரலையே சார். நான் அப்போ இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இருந்தேன் சார். இருந்திருந்தா நீ சொல்லியிருப்பியே. அப்போ நான் இருந்தேனா இல்லையா? உளதென்றும் சொல்ல முடியல, இலது. முருகன் யாருன்னா, நீ உளதுன்னு சொல்கிற, இலதுன்னு சொல்கிற, நான் உருவமுடையவன்னு சொல்கிற, உருவமற்றவன்னு சொல்கிற, அல்லது இருள் அல்லது ஒளி. ஆழ்ந்த உலகத்தில் எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்குது, கும்மிருட்டாக இருக்குது. முடிச்சிட்ட பிறகு வெளிச்சம் வந்துடுது, கனவுலையும் வெளிச்சம் வந்தது. அப்போ சிதாபாசன் வெளிச்சமா இருட்டா? இந்த சிதாபாசன் தான் நம்ம நானுன்னு சொல்கிறோம். இந்த சிதாபாசனை தான் இப்போ கேட்குறாரு. அவன் உருவம் கிடையாது, அருவம் கிடையாது. ஆனால் இவனுக்கு உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. நமக்கெல்லாம் உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. இல்லைன்னு சொல்லலாம், இருக்குதுன்னு சொல்லலாம், வெளிச்சம்னு சொல்லலாம், இருட்டுன்னு சொல்லலாம். முருகன் அப்படி இல்லை. ஏன்? அவன் சிதாபாசம் இல்லை, சித்து. நாமெல்லாம் அவருடைய ஆபாசம், அவருடைய பிரதிபிம்பம். கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி முருகன் நம்ம மனசில் தெரிகிறார். அவர் உண்மையான முருகன் மனம்ங்கிற கண்ணாடியில் பட்டு கண்ணாடியில் அவர் தெரிகிறார். அந்த கண்ணாடியில் இருக்கிற முருகன் தான் நாம் சொல்கிற சிதாபாசன். முருகனை என்னன்னு சொன்னோம்? இந்த 6 தலை இருக்க முருகனை சொல்லலை. இருக்கிறார், அறிகிறார், ஆனந்தமாக இருக்கிறான்னு சொன்ன இல்லையா? நீங்கள் உலகத்தை மறந்து, உடலை மறந்து, உள்ளத்தை மறந்து, தான் மாத்திரமாக தனியாய் நின்ற, தன்னன் தனி நின்றதர் அறிய ஒருவருக்கு, தன்னன் தனியாக நின்று அறிகின்ற ஒருவருக்கு மற்றவருக்கு இசை வைப்பதுவோ அது எப்படி இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அது அவனே தான் நின்று பார்க்கணும். இப்போ தன்னன் தனி நில் அப்படின்னு சொல்கிற, தனியாக நில் அப்படின்னு சொன்னால் உடம்பை விட்டுட்டு, உலகத்தை விட்டுட்டு, உள்ளத்தை விட்டுட்டு தனியாக நிற்கணும். அது பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. நாம் எப்போவுமே உள்ளத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் வாசுதேவன் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் ஆணு பெண்ணு உடம்பை பிடிச்சிட்டு இருக்கிறோம், உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். தன்னன் தனியாக நின்றுப்பார். அப்படி நிற்கிற முருகன் அவன் நீ சொல்கிற சிதாபாசன் கிடையாது இல்லையா? அவன் சைதன்ய ஸ்வரூபமானவன். இந்த சிதாபாசன்னு சொல்லக்கூடிய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய வடிவை தான் நானுன்னு இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த பிரதிபிம்பம் யார்? முருகன். முருகனுடைய பிரதிபிம்பம். பிம்பம் பிரதிபிம்பம் 2 இருக்குதானே? கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, நான் ஒருவன், கண்ணாடியில் ஒருவன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எனக்கு 2 டிக்கெட் கொடுக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ ஒருத்தர் தானே இருக்கிறாங்க. அப்போ கண்ணாடி இருந்தவன் யார்? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். இருந்தான்னா அவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணுமே. பஸ்ஸில் ஏறும்போது கண்ணாடி எடுத்துகிட்டு போட்டோம்னா கண்ணாடியில் தெரியவனுக்கு சேர்த்து டிக்கெட் வாங்குறாங்களா? இல்லை இல்லை. அப்போ இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான், இல்லை. உருவம் இருக்குதானா? உருவம் இருக்குது. உருவம் இருக்குதானா? இல்லை. அவனுக்கு சொந்த அறிவு இருக்குதானா? கண்ணாடியில் இருக்கிற அறிவு இருக்குதா? இவனுக்கு தானே அறிவு இருக்குது. அதுபோல் இந்த சிதாபாசன் மனசில் ஒரு வெளிச்சம் இருக்குதே, மனசில் ஒரு அறிவு இருக்குதே, இந்த உள்ளம் பேசுதே, அது அத்தனையும் முருகன் கொடுத்த பிச்சை. எல்லாருக்கும் 1 லட்சம் கொடுத்தேன் பயன்படுத்துவேன்னு சொன்னல, அந்த லட்சம் அப்படியே பத்திரமா செலவு பண்ணாமல் வச்சுன்னா முருகன். செலவு பண்ணன்னா நாம. இப்போ முருகன் யார் அப்படின்னு கேட்டோம்னா, முருகன் தனிவேல் முனி. அவன்தான் உருவமற்றவன், அருவமற்றவன்னு சொல்லவும் முடியாது. அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவன் வெளிச்சம்னு சொல்ல முடியாது, இருளுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எங்கே சொல்கிறோன்னா, அவனுடைய பிரதிபிம்பமாக்கிய உங்களுக்கு தான் இந்த லட்சணங்கள் எல்லாம். இந்த பானைக்கு சொல்லலாம், இது உருவன்னு சொல்லலாம், உடச்சி போட்டு மண்ணாக்கி அருவன்னு சொல்லலாம். இது வெளிச்சத்தில் வச்சா வெளிச்சம்னு சொல்லலாம், இருட்டில் வச்சா இருட்டுன்னு சொல்லலாம். இங்கே இருக்குதுன்னு இப்போ சொல்கிறீங்க, உடச்ச பிறகு இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த பானைக்கு இருத்தல், இல்லாதிருத்தல், வெளிச்சம், இருட்டு, அப்புறம் உண்டு, இல்லை, உருவம்,
உருவம் இல்லை, எல்லாம் இதுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆகாயத்துக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோல் இந்த முருகன் இந்த பிரபஞ்சத்துக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறானவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார். இதை அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவாக இந்த பாட்டில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இன்னொரு பாட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று, கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று, ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய், மெய்வாய் விழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாபினையே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று, ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய், மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. நம்ம இன்னைக்கு பேசுனதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நான் அப்படின்ற ஒரு அறிவு நம்மகிட்டலாம் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் இந்த நானுங்கிறது இல்லை. நீங்கள் கையில் எறும்பு இருந்துனா கூட அது நான் இருக்கிறேன்னு அது சொல்லும். எப்படி சொல்லும்? வாயால் சொல்லாது, நறுக்குன்னு கடிக்கும். ஓ நீ இருக்கிறியா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மண்ணுன்னு நினச்சிட்டிங்களா அப்படி. அப்போ நான் அன்று எறும்புக்கும் இருக்குது, யானைக்கும் இருக்குது, உங்களுக்கெல்லாம் இருக்குது, தேவாதி தேவர்களுக்கு, கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் நானுன்னு ஒன்று இருக்குது. இந்த நானுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அறிவுடையது, அது உணர்வுடையது. அறிவும் இருக்குது, உணர்வும் இருக்குது. இந்த நான்கு நீ தான் கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நானை தானே சொல்கிறாங்க. நீ தான் நம்பருக்கு நானா அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் கடவுள்னா நானா கடவுள் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்வேன்? ஆமாம். எப்படிங்க நான் கடவுளாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா நான் என்பதை நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? பாப்பா கேட்டால் நான் சுச்சிந்தனா, நான் மஞ்சு, நான் சங்கரானந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் அதுவா? நீ உடம்பெல்லாம் பேர் சொல்லி சொல்கிற. நானுங்கிறது உடம்பு வச்சு நீ சொல்கிற. உடம்பை விட்டுட்டு உன் உடைமைகளை விட்டு நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் அம்பாள் நகரில் இருக்கிறவர் சார் அப்படின்னு உலகத்தை வச்சு சொல்லுவாங்க. நான் யாருன்னா, நான் அம்பாள் நகர்காரன் சார், நான் மதுரைக்காரன் அப்படின்றார். உடம்பு கூட சொல்ல மாட்டாங்க, உலகத்தை சொல்கிறாங்க. உலகத்தை நானுங்கிறாங்க. உலகத்தையும் விட்டு, உடலையும் விட்டு, உள்ளத்தையும் விட்டு நீ ஒன்று நான் இருக்குது இல்லை, அந்த நான் யார்? சுச்சிந்தா நான் சொன்னோம்னா மறுபடியும் நீ என்ன சொல்ற? உடம்பு வச்சு சொல்கிற. நோ. மதுரைக்காரன் சொல்கிற. நோ. உள்ளத்தை வச்சு சொல்கிற. நான் சுகி துக்கின். நோ. நீ யார்? என்ன சார் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். உனக்கு தெரியாத ஒன்று இருக்குது. இந்த உலகமும் உடலும் உள்ளமும் இல்லாவிட்டால் நீ இருப்பல்ல. இருப்பேன் சார். அந்த நான் யார்? அந்த நான் யார் அப்படின்னு தெரியலைங்க சார். அது தாண்டா கடவுள். கடவுள் உள்ளத்தோடும் உடலோடும் உலகத்தோடும் கூடி கலவாகும் போது, இந்த வள்ளியோடு சேரும் பொழுது தான் அவர் ஜீவன் போல இருக்கிறார். இந்த உடம்பு வள்ளி, உள்ளம் வள்ளி, உலகம் வள்ளி. வள்ளிங்கிறது உலகமும் உடலும் உள்ளமும். இந்த முருகன் எல்லாவற்றிலையும் கலந்துருக்கிறான். அதனால தான் எல்லாம் இருக்குது. மாதொருபாகன் அப்படின்னு சொல்கிறோம். முருகனுக்கு வள்ளி முருகன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார் அப்போ தெய்வானை விட்டுறீங்களே? ஏன்னா இவ தான் பந்தம். தேவயானை யார்? மோட்சம், ஞானம். அதனால் அவரை பற்றி நம்ம அதிகம் பேசுறதில்லை. இந்த நான் யார் என்று உங்களுக்கு தெள்ள தெளிவாக முருகன் காட்டி கொடுத்துட்டான். எப்போ? சும்மா இரு சொல்லற. அவன் சும்மா இருந்து சொல்லற இருக்கும் பொழுது அருணகிரி கண்டுபிடிச்சிட்டான். நான் இருக்கிறேன், அறிகிறேன், ஆனந்தமாக, நான் ஆனந்தமாக அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆனந்தமாக அறிந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த நான்
இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே சார், நான் பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த உடனே என்னுடைய நான் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இருந்தாலும் என்னால் அப்படி இருக்க முடியல சார். இந்த உடம்பு கஷ்டத்தையும் உலகம் படுற துன்பத்தையும் இந்த உள்ளம் படுற அவஸ்தையும் என்னால் தாங்க முடியலையே சார். எப்படி சார் நான் பிரம்மம் ஆவேன்? பிரம்மம் ஆக வேண்டாம், நீ ஏற்கனவே பிரம்மம் தான் இருந்து தெரியுது சார், ஆனால் பிரம்மமாக ஆகணும் போல இருக்குதே அப்படின்னு. இதுக்கு என்ன வழி? நிறைய பேர் சுவாமிகிட்ட கேட்குறாங்க. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, உங்கள் உபதேசம்லாம் கேட்டு நான் கடவுளுங்கிறத ஐயம் திரும்பு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. இருந்தாலும் பழைய மாதிரி எனக்கு கவலையும் துக்கமும் பயமும் இருக்க தானே செய்யுது. அது என்ன பண்ணுறது சொல்ல? வேறு வழி இல்லை, சுலபமான வழி. மெய், வாய், விழி, நாசியோடு செவி. என்னென்ன சொல்கிறார் பாருங்க. உடம்பு ஸ்பரிசம், வாய் ருசி, விழி ரூபம், நாசி கந்தம், செவி சப்தம். சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம். அதாவது காது கண்ணால் பார்க்குற வெளிச்சம், காதால் கேட்குற சப்தம், உடம்பால் தொட்டு உணர்கிற தொடு உணர்வு, நாக்காலே மூக்காலே அறிகின்ற வாசனையும் ருசியும். இந்த மூன்றும் உடம்பு தானே இருக்குது. இதை விடு, இதை விட்டுடு. இந்த 5 வாய் வழியாக 5 ஓட்டை இருக்குது. இந்த 5 ஓட்டை இது வழியாக செல்லும் ஆசைகள். உங்கள்கிட்ட ஒரு ஆசை இருக்குது உள்ளத்தில். அந்த ஆசை என்ன சொல்லுது? கண் வழியாக அதை பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்களாம் பையனுக்கு, அவள் எப்படி இருக்கிறான் பார்க்கணும். பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு வருது. ஐயோ, நம்ம பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லு. அப்புறம் அதோட விட்டுதா காது கேட்க பார்க்குது. அவங்க எப்படி வசதி இருக்குதா, சொந்த வீடு ஏதாவது வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு உள்ள ஆசை. முதல்ல அந்த பொண்ணை பார்க்கணும்னு. இப்போ காது என்ன கேட்குது? அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன இருக்குது, என்ன படிச்சிருக்கிறா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் மூக்கு என்ன சொல்லுது? ஏதாவது இப்போ பொண்ணு பார்த்து முடிச்சு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்களா, ஏதாவது வாசனை வருதே அப்படின்னு. உள்ளுக்குள்ள ஆசை ஒரு கல்யாண வீட்லேயோ எங்கே போனாலும் இந்த 5 வாசை, இந்த ஓட்டை வழியாக ஆசை போய்கிட்டே தானே இருக்குது. வாய் வழியாக போகிற ஆசை, ஏதாவது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மூக்கு வழியாக இருக்குது, ஏதாவது முகந்து பாரு, மல்லிகைப்பூ இருக்குதா பாரு, கருவாடு இருக்குதா பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. மூக்கு வழியாக ஆசை. காது வழியாக ஏதாவது நம்மளை புகழ மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் திட்டுறதை நம்ம கேட்க முடியாதா? அது கூட நல்ல பேர் ருசியாக கேட்குறாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் திட்டிக்கும் போது நல்ல உண்மைகள் வருது. இவ்வளோ லட்சணம் தெரிஞ்சுது, அவள் லட்சணம் தெரிஞ்சுது, போடுங்க சண்டை. இந்த காதுக்குள்ள ஒரு ஆசை, மூக்கில் ஒரு ஆசை, கண்ணில் ஒரு ஆசை, தொடு உணர்வு ஒரு ஆசை. சுகமாக அப்படியே பெட்டில் படுத்துக்கலாமா, இந்த உடம்புக்கு வெதுன்னு தண்ணியில் குளிக்கலாமா, ஏசி ரூமில் இருக்கலாமா, கொடைக்கானல் ஊட்டி போகலாமா, குழந்தை குட்டிங்களோடு கட்டி அணைச்சி படுத்துக்கலாமா அப்படின்னு ஆசை இந்த 5 ஓட்டை வழியாக தான் வெளியே போய்கிட்டே இருக்குது. இதை மூடுங்கிறார். 5 கதவையும் மூடு, ஆசை அடியோடு அழிஞ்சிடும். அப்போ பாரு, உடனே உனக்கு கதிர்வேல் உனக்கு தெரியும். நீ சச்சிதானந்தங்கிற உனக்கு உரையும். அப்போ நான் பிரம்மம்னு தெரிஞ்சு கூட நான் அப்படி உணராமல் இருக்கிறேனே. என்ன காரணம்? உன்னோட ஆசை. ஆசையை விட்டால்தான் கடவுள் உனக்கு தெரிவான். ஆசை இருக்கிறவன் நீ கடவுள்னு ஒத்துக்க மாட்ட. ஆசை இருக்கிறவன் மனுஷன் தானே. மிருகம் ஆசை, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆசையினால்தான் நம்ம வேற மாதிரி இருக்கிறோம். ஆசை ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேறன்னு சொல்ல மாட்டோமே. ஆசைகள் தான் நம்மளை வேற மாதிரி பிரிச்சிருக்குது. ஆசைகளும் விதவிதமாக இருக்குது. ஆசைகளை விட்டோம்னா நான் நீன்னு பேதமே இல்லை, கடவுள் நானும் கூட பேதம் இல்லை. அபேதமான ஐக்கிய பாவத்தை வரணும்னா, ஏ மனமே பொழைச்சிக்க உய்வாய், என்ன தயவுசெய்து பொழைச்சிக்க, சொல்கிறத கேட்டு நீ பொழைச்சிக்க வழியப்பார். உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். இதெல்லாம் விட்டுடு. எதெல்லாம் விடு? இந்த கண், மூக்கு, காது, தோல் வழியாக ஆசைகள் போகிறத மூடிட்டு எல்லாத்தையும் விட்டு தொலை. அப்போது கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று. அப்போ உண்டு முருகன் கடல் கிடைக்கும். கடல்னா பாதம்.
அவன் காலை பிடிச்சிக்கலாம். எப்படி? இந்த ஞானத்தினால பெறலாம். அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கைவாய் கதிர்வேல். கையில் எப்பொழுதும் வேலை வைத்திருப்பவனு கைவாய் கதிர்வேல். அது ஏன் கதிர்வேல்? நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வேலுக்கு என்ன அர்த்தம்? கதிர்னு அர்த்தம். ஞான கதிர். கதிர்னா சூரியன்லேருந்து வெளி வருது பார்த்தீங்களா? சூரியன் எப்படி வரைவாங்க குழந்தைங்க? ஒரு வட்டம் போட்டுட்டு நிறைய கதிர்களை வரைவாங்க. அது பேர் கதிர்னு அர்த்தம். அப்படின்னா ஒளி வெள்ளம் போகுதுன்னு. அவரை நான் சர்வஜன் சர்வவித் என்று சொன்னேன். பொதுவாக அனைத்தும் அறிவார், தனியாக சிறப்பாகவும் அனைத்தும் அறிவார். அனைத்தும் எப்படி அறிகிறாரு? பொதுவாகவும் சிறப்பாகவும் அறியறதுனால அவருக்கு சர்வஜன் சர்வவித். பொதுவாக அறியறதுக்கு வேல் இப்படி பேர் அகலாக இருக்கும், தனித்தனியாக விவேகத்தை அறியது கூர்மையாக இருக்கும். அதனால் அவர் கதிர்வேல், ஞானவேல் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட முருகனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னில் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்பது முருகன் தான் என்று நீ புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு தடையாக இருப்பதே ஆசை தாண்டா. அறிவுக்கு நான் கொடுத்துட்டேன், ஆனால் உணர்வுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. உணர்வு தடையை நீ நீக்கிவிட்டால் அந்த நிமிஷமே அறிவாக நீ அறிவோடு அருவாய் கலந்து விடுவாய் அப்படின்னு அற்புதமாக இந்த அனுபூதி பாடலை நம்ம கேட்டோம். மீதியெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.